வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். நானும் நலமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் கறிமிளகாய் பால் கறி தான் செய்ய போறேன். நல்ல சுவையா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். நான் முதல்ல கறி கொச்சிக்காய், தக்காளி பழம், கிழங்கு எல்லாத்தையும் நான் கழுவி எடுத்திருக்கிறேன். கறி கொச்சிக்காய நாங்க வெட்டி பார்த்து தான் சேர்க்க வேணும். ஏனென்றால் அதுக்குள்ள புழு இருக்கும். சுத்தமா கழுவி எடுக்க வேணும் வெட்டி. அப்போ நான் எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் சுத்தமா கழுவி எடுத்து வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். என்னென்னன்னு சொன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, தக்காளி பழம், ஒரு கிழங்கு, கருவேப்பிலை, கறிமிளகாய், கடுகு சீரகம் சேர்த்துருக்குறேன். அதுக்கு பிறகு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் உள்ளியும் இப்போ சின்ன சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இதை மூண்டையும் சேர்த்து லேசாக பொரிய விடுவோம். லேசாக பொரிஞ்ச பிறகு இதில் நாங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். அதுவும் கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். நீங்கள் இப்போ தான் எங்களுடைய காணொலியை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. வெங்காயம் லேசாக நல்லா வதங்கிட்டுது. வதங்கின பிறகு நான் தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி பழம் அதனுடைய மிளகாய் உப்புத்தூள் சேர்க்குறேன். தக்காளி பழத்தோட உப்புத்தூள் நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் டக்குன்னு தக்காளி பழம் மசிஞ்சிடும். தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு லேசாக நாங்கள் கொஞ்சம் கிளறி விடுவோம். கிளறிட்டு மூடி விடுவோம். அப்போக்குள்ள தக்காளி பழம் டக்குண்டு வெந்து வந்துடும். தக்காளி பழம் வெந்துட்டு நான் அதனுடைய ஒரு கிழங்கை சின்னதாக வெட்டி நான் சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி போட்டு இன்னும் ஒரு சொட்டு மூடி விடுவோம். இந்த கிழங்கு அந்த தக்காளியோட தன்மையிலேயே கிழங்கெல்லாம் வெந்து வரும். கொஞ்சம் மூடி விடுவோம். உப்புத்தூளும் மஞ்சள் தூள், உப்புத்தூள் இது ரெண்டும் தான் சேர்த்துருக்குறேன். வேறு ஒன்றும் சேர்க்க இல்லை. இப்போ கொஞ்சம் மூடி விடுவோம். அது கொஞ்சம் லேசாக அவிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாம் அவிஞ்சு வந்துட்டு நான் வெட்டி வச்சிருக்கிற குடமிளகாய் இல்லை கறிமிளகாயை நான் இதோட சேர்க்குறேன். இந்த கறிமிளகாய் சமைக்கிறதுக்கு நான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க இப்படி செய்தால் நல்லா இருக்குமெண்டு. அப்போ அம்மா சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி இந்த கறிமிளகாய் கறி செய்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. அப்படியே கிளறிட்டு மூடி விட்டோம்னு சொன்னால் அது நல்லா அப்படியே வதங்கி வந்துடும். வதங்கி வந்த பிறகு நான் ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த கறிமிளகாய் கொஞ்சம் உரைப்பாக இருக்குது. அப்போ கொஞ்சம் பாலும் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் வெள்ளை சோற்றுக்கு வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். லேசாக கொஞ்சம் மூடி விடுவோம். கொஞ்சம் அப்படியே எல்லாம் வெந்துக்கிந்து வற்றி வரட்டும். கொதிக்குது பால். இப்போ கறி முடிஞ்சு ஒரு 5-6 நிமிஷம் வேலை தான். பாருங்கள் செய்து நான் டிஷ்ஷிலையும் எடுத்துட்டேன். பார்க்கவும் நல்லா இருக்குது. நல்லா கட்டியாக இருக்குது கறி. இப்போ நாங்கள் சோற்றுக்கு வச்சு சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நன்றி.